வந்து வெங்காயம் 6 வெங்காயம், பெரிய வெங்காயம், ஒரு 2 தக்காளி நல்லா அரிஞ்சு போட்டிருக்கேன். அரிஞ்சு போட்டு பூண்டு வந்து ஒரு கட்டி பூண்டு, இஞ்சி வந்து இந்த சைஸில் ஒரு இஞ்சி அது போட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா வணக்கி எடுத்துருக்கேன். இதில் வந்து நான் வந்து வரமிளகா வந்து 6 மிளகா, கொத்தமல்லி 2 ஸ்பூனு, சீரக மிளகு 1 ஸ்பூனு, சோம்பு 1 ஸ்பூனு, பட்டை 2, கிராம்பு 4, கசகசா கொஞ்சம், கடலப்பருப்பு 1 ஸ்பூன் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். இது தலைக்கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பார்க்கலாம் குழம்பு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் நல்லா கொதி வந்துச்சு. பாருங்கள் முழுசாக இது வரைக்கும் ஊற்றிருந்தோம். பாருங்கள் நல்லா கொதிச்சு எந்த அளவுக்கு வந்துருக்குதுன்னு. இன்னும் நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம தேங்காயை அரைச்சிட்டு வந்துடுவோம். பாருங்கள் இப்போ எந்தளவுக்கு சதப்பட்டு இதாகிடுச்சுன்னு நல்லா தண்ணி எந்தளவுக்கு முழுங்குற அளவுக்கு ஊற்றிருந்தோம். நல்லா கொதிஞ்சு எந்தளவுக்கு வந்துருக்குது பாருங்கள். இனி வந்து நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுதை போட்டுடலாம். இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிக்கலாம். ஏன்னா இது போடாதுக்கு முன்னாடி செக் பண்ணோம்னா காரமாக இருக்கும். தேங்காய் பால் கொஞ்சம் இனிப்பாக இருக்கிறனால அதை ஊற்றும் போது கொஞ்சம் காரம் கம்மியாயிடும். நல்லா கொதி வரட்டும் பார்க்கலாம். நல்லா கொதிட்டு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிக்கலாம். பாருங்கள் குழம்பு எந்தளவுக்கு நம்ம தண்ணியாக ஊற்றினா இப்போ எந்தளவுக்கு கொஞ்சம் திக்காக இருக்குது. இன்னும் 2 கொதி வந்ததுன்னா நல்லா இன்னும் திக்காயிரும். உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிக்கலாம். எனக்கு உப்பு காரமெல்லாம் கரெக்டாகுது. ஏன்னா நான் வெங்காயம் மிளகா வணக்கும் போதே வந்து வெங்காய தக்காளி வணக்கும் போதே வந்து நான் உப்பு போட்டிருந்தேன். அதனால் இப்போ எனக்கு 1 ஸ்பூன் மட்டும் உப்பு போட்டதுக்கு அளவாக இருக்குது. இல்லை வேகட்டும் பார்க்கலாம். பாருங்கள் குழம்பு எந்தளவுக்கு கெட்டியாயிருச்சுன்னு இங்கே பாருங்கள். இது போதும், கிரேவி பதத்துக்கு வந்துடுச்சு. ரொம்ப கேதியாக வேண்டாம். இதே வந்து இன்னும் கொஞ்சம் இதை சூடு ஆறுனதுக்கப்புறம் ரொம்ப கெட்டியாயிரும். போதும். நீங்கள் வேணால் கொத்தமல்லி தழை தூவுறனா தூவிக்கலாம். நான் வந்து கொத்தமல்லி தழை தூவலை. தலைக்கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.